என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? தெரியல, என் வயிறு ரொம்ப வலிக்குது. சாப்பாடு சரியா தானே கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி வயிறு வலிக்கும்? தெரியல சார். ராஜ்குமார் வயிற்று வலிக்குதுன்னு நாடகம் போடுறான். எதுக்காக இப்படி பண்றான்? வலிக்குது. என்னோட குரல் வெளியில கேட்கலன்னு நினைக்கிறேன். சந்தியா இந்த ரூமை என்னவோ பண்ணி வச்சிருக்கா. நான் வேற ஏதாவது வழியை தான் முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஓ, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். யோசிக்கிற தன்மை இழந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஒருத்தர் மேல அவசரப்பட்டு கோவப்படுறது ரொம்ப தப்பு விக்ரம். நான் சொன்ன இந்த முடிவை கேட்டு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது சரியா தான் படுதுன. உனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? நீங்க பாரு விக்ரம், இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை அவ்வளோ சீக்கிரம் முறிச்சிட முடியாது. அவ உன் பொண்டாட்டிடா, நம்ம குடும்பத்தோட மருமக. அது எப்படி அவளை விலக்கி வைக்க முடியும்? உன்னோட கோவம் வேணும்னா உனக்கு சரின்னு படலாம், அதுக்காக அவ வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்ப சொல்றியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட உடம்புல ஏதாவது ஒரு அங்கம் வேலை செய்யாம போச்சுன்னா அதை பத்தி டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம நீயாவே வெட்டி எறிஞ்சிருவியா? அதே மாதிரி தான் உன் பொண்டாட்டியும். அவளை நீ பிரிக்க பாக்குற. அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா சில காயங்களை எப்பவும் குணப்படுத்த முடியாது. அந்த நேரத்துல டாக்டர் கிட்ட கேட்டாலும் இதை தான் சொல்லுவார். உங்களுக்கு உயிர் முக்கியம்னா அப்போ அந்த பகுதியை வெட்டி எறிஞ்சிருங்கன்னு சொல்லுவார். நானும் அதை தான் செய்யறேன். ஆனா உங்களுக்கும் சந்தியானிக்கும் இருக்கிற உறவே வேற. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவோ விட்டு கொடுத்து போறீங்க, அதை சொல்ல தேவையே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு உயர்ந்ததா தெரியுது. ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி எதுவும் இல்லை. மீனா கிட்ட எனக்கு என்ன கிடைச்சது? பொய், ஏமாற்றம், வேதனை. அப்புறம் அவ என்கிட்ட இருந்து என் பொண்ணையே பிரிச்சிருக்கா. இல்லைண்ணா, இனிமே இதையெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்கப்புறமாவது நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்னு. அண்ணா, நான் எந்த அளவுக்கு குடும்பத்து மேல பாசம் வச்சிருக்கனோ அதே அளவுக்கு அந்த மீனாவை வெறுக்கிறேன். என்னோட இந்த முடிவால என் குடும்பத்துக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயாவது போயிடுறேன்னு. இனிமே என்னால மீனா கூட வாழ முடியாது. முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க.